நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் பொழுது சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களை பார்த்த பின் உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்றால் இதுவரை நூற்றுக்கணக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என நீதிபதி இந்த வழக்கில் கருத்து தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் பேசிய வீடியோவை பார்த்து விட்டுதான் உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஊடகத்திற்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அப்போது அந்த பேட்டியில நீதித்துறை அவமதிக்கக்கூடிய வகையில் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சிக்கக்கூடிய வகையிலும் அவருடைய பேசி இருப்பதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தமிழக டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு மறு ஆய்வு செய்ய கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசியல் கட்சி தலைவர் கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும், ஆனால் சீமானுடைய பேச்சு அரசியல் அமைப்பை கலங்கப்படுத்தக்கூடிய வகையிலும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து தனது புகாரில் சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் சீமான் நீதித்துறை குறித்து கண்ணிய குறைவாக பேசியதாக தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி, சீமான் பேசியதில் இந்த சம்பவம் மட்டும்தான் அவமதிக்கும் விதமாக இருக்கிறதா? இவ்வாறு சீமான் பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்தால் இதுவரை நூற்றுக்கணக்கான வழக்குகளை தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்குமே என நீதிபதி தெரிவித்திருந்தார். பின்னர் உத்தரவிட்ட நீதிபதி, சீமான் நீதித்துறை அவமதித்ததாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.